அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மனித இனத்தை படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி
தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இறைவன் குறிப்பிடும்போது, ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ் இல்லாலி ஆபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நாம் படைக்கவில்லை என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். மனித படைப்பினுடைய நோக்கமே நாம் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான். நாம் எதற்காக இறைவனை வணங்க வேண்டும்? நாம் இறைவனை வணங்குவதால் இறைவனுக்கு இறைத்தன்மை அதிகரிக்கப் போகின்றதா? பிற சமுதாய மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் யாரை கடவுளாக நம்புகின்றார்களோ அவர்களுக்காக விசேஷமான வழிபாடுகளை செய்யும் போது அந்த கடவுள் இறைத்தன்மை அதிகரிக்கிறது என்று கூட அந்த மக்கள் நம்புகிறார்கள். இஸ்லாத்தின் நம்பிக்கை அது நமக்கு ஒரு ஆன்மீக பயிற்சியை ஏற்படுத்துகின்றது. ஒரு மனிதன் எப்போதும் தான் அடிமை என்பதை உணர வேண்டும். இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே பலவிதமான தீமைகள் நிலவுவதை பார்க்கின்றோம். அதிலே ஒரு முக்கியமான தீமை என்ன என்றால், அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஆணவத்தை நாம் சொல்லலாம். நாம் எல்லாம் உயர்ந்தவர்கள், நாம் எல்லாம் சிறந்தவர்கள், நாம் எல்லாம் கல்வியிலே ஏதோ ஒரு உச்சத்தை தொட்டவர்கள் என்பது போன்ற சிந்தனைகள் அவ்வப்போது மனிதனுக்கு ஏற்படும். இது மாதிரியான எண்ணங்கள் அவனை தீய வழியை நோக்கி அழைத்து செல்லும். இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால், அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம் ஒரு மனிதர் மிகச்சிறந்த முஸ்லீமாக இருக்கலாம், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் அவர் அடிமை என்ற நிலையிலே இருந்து மாறிவிட முடியாது. நபிகள் நாயகம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஈசா நபியை அவர்கள் கடவுளாக நினைத்துக் கொண்டார்கள். தேவகுமாரன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கடவுளுடைய மகன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது எப்படி உருவானது? ஒருவரை புகழக்கூடிய நேரத்திலே அளவு கடந்து புகழ்றது. அந்த புகழுடைய எல்லை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கட்டத்திலே அது வழிகேட்டில் போய் நிற்கும். அதை நபி அவர்கள் உணர்ந்து கொண்டு சொன்னார்கள், லா துரு அவரை இறக்கும் போதும் அடிமையாகத்தான் இறந்தார்கள். அதில் எந்த அவர்களை போல உயர்ந்த நபியாக இருக்கலாம். மொத்தகதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலன் திருமறை குர்ஆன் பேசுகின்றது. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக்கி கொண்டான். நண்பனா என்று சொல்லிக் கொண்டாலும் அவர் இறைவனுக்கு. இந்த சிந்தனை நமக்கு எப்போது வரும் என்று சொன்னால், இறைவனை வணங்கும் போதுதான் இந்த உணர்வு நமக்கு வரும். நாம் எப்போது நம்மை அடிமை என்று கொண்டோமோ, நம்மிடத்திலே ஆணவ சில வணக்கங்களுக்குரிய நோக்கத்தையும் அல்லாஹ்வே தெளிவுபடுத்தி விட்டான். அந்த நோக்கத்தையாவது நாம் இன்று புரிந்திருக்கின்றோமா? தொழுகை என்கின்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 5 முறை ஃபர்லு தொழுகை தொழ வேண்டும். ஜும்மா தொழுகை, வார தொழுகை கட்டாயமாக்கப்பட்டு தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகை அதுபோக சுன்னத்தான வணக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தொழுகை எதற்காக?
நாம் இதற்காக வேண்டி தொழுகிறோம் என்பது ஓகே. ஒரு மனிதனுடைய தொழுகையிலே இருந்து இறைவன் எதிர்பார்ப்பது என்ன, மார்க்கத்திலே நமக்கு தொழுகைக்கு இலக்கணமாக சொல்லப்பட்டது என்ன, அதை பத்தி எதுவுமே தெரியாது. சில பேர் நினைக்கின்றார்கள் ஒரு உடற்பயிற்சி, குனிஞ்சு நிமிர்றோமா இல்லையா, உட்கார்றோம், போறோம், சஜிதாவுக்கு போறோம், அத்தை காலை மடக்கி பின்னாடி நம்ம நெளிஞ்சு உட்கார்றோம், இது மாதிரியான விஷயங்கள் உடம்புக்கு பயிற்சியா இருந்தா அது நமக்கு நன்மை தந்துட்டு போகும், அது வேறு விஷயம். இறைவன் நமக்கு தந்த நோக்கம் என்ன? திருமறை குர்ஆன் சொல்கிறதா இல்லையா, இன்ன ஸலாத்த தன்ஹா தொழுகையினுடைய நோக்கம் என்ன? தொழுகின்றான் என்று சொன்னால் அந்த தொழு என்றால் ஒருவன் இறைவனை நினைத்து சரியாக தொழுதான்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவன்கிட்ட வரக்கூடாது. வந்தது என்று சொன்னால் அவனுடைய தொழுகை சரியாக இல்லை என்ற அர்த்தம். ஒருவர் இதையே புரியாமல், எந்த நோக்கம் என்றே புரியாமல் தொழுவதால் நன்மை உண்டா? இறைவன் சொன்ன நோக்கம் அங்கு இல்லாமல் போனா அதுக்கு கூலி கிடைக்குமா? ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில், எளிமையா சொல்லுவோம், ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், கஷ்டப்பட்டு படிச்சா இறைவன் சொன்ன அந்த விஷயங்கள் நம்மிடத்தில் மாற்றம் வரவில்லை என்றால் நாம் உரிய முறையிலே இறைவனை தொழவில்லை என்றுதானே அர்த்தம். தொழுகையை பற்றி இஸ்லாம் இப்படி சொல்லுது. குர்பானியினுடைய நோக்கத்தை பற்றியும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. குர்பானியினுடைய நோக்கம் இதற்காக திருமறையிலே இறைவன் சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, பிராணிகளுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. அல்லாஹ்வுக்கு நம்ம அனுப்புறோம், ஆடு மாடு அறுத்து கறி தனியா எல்லாத்தையும் வெட்டி வானத்தில் இருந்து வானவர் கூட்டம் வந்து அந்த கறியை வாங்கி விட்டு போகின்றார்களா? இல்லையே. நம்ம தானே சாப்பிடுகிறோம், ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கின்றோம், சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கின்றோம், நம்ம தான் பயனடைகிறோம். அப்ப இறைவனை சென்று அடைவது, இரத்தமும் சென்றடையவில்லை, மாமிசமும் சென்றடையவில்லை. சென்றடைவது என்ன? தக்வா மின்கும், உங்களுடைய இறை அச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அதனுடைய நோக்கத்தை பற்றி நமக்கு விளக்கப்படுகிறது. அதே போல நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி இறைவன் சொல்லுகிறான். நோன்பு இந்த உலகத்தில் அத்தனை கோடி முஸ்லிம்களும் நோன்பு வைக்கின்றார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்புதான். சஹர் நேரத்திலே ஒரு பரபரப்பு, இஃப்தார் நேரத்திலே ஒரு பரபரப்பு. ஏன் கேட்கறீங்க? தெருக்களிலே நடமாட முடியவில்லை. இதெல்லாம் நம்ம இங்கதான் வாழ்ந்தமான ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம வாழக்கூடிய தெருக்கள் தான். இதே முஸ்லிம்கள், வெளியூர் முஸ்லிம்கள் அல்ல, பெரும்பாலும் நம்ம தெருக்கள் நிறைந்து கிடக்கின்றார்கள். நோன்பு வைக்கிறாங்கல்ல, நோன்பு எதற்காக கேட்டு பாருங்கள். நோன்பு எதுக்காக வைக்கிறோம்? சட்டத்தை எல்லாம் கடைபிடிப்பார்கள். நோன்பிற்கென்று இறைவன் பருகக்கூடாது, தாம்பத்தியம் நடத்தக்கூடாது, இதெல்லாம் செய்வார்கள். ஆனா நோன்பு எதுக்காக தெரியாது. சில பேர் என்ன சொல்கின்றார்கள்னா, பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு. அந்த நோன்பை பற்றி கூட ஒருத்தர் படிக்கிறார், ஒரு பாட்டா படிக்கிறார். அதுல அவர் என்ன சொல்கிறார்? என்பதை யாவருக்கும் உணர்த்தும் மாதம். நோன்பு எதுக்காக அருளப்பட்டதாம்? பசி என்றால் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக அருளப்பட்டதாம். அதுக்காக அருளப்பட்டது. பசியினுடைய அவசியத்தை புரிய வைக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? பணக்காரர்களுக்கு மாத்திரம் நோன்பை கடமையாக்கி இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு தான் பசினா என்னன்னு தெரியாது, வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்.
ஏழை ஏற்கனவே அவன் பசியினுடைய பட்டினியை அதனுடைய தன்மையை உணர்ந்தவன். பசி என்றால் என்ன என்பது ஒரு ஏழைக்கு மிகச்சிறப்பாக தெரியும். இஸ்லாமிய வந்து ஏழைக்கு விதிவிலக்கு தருகின்றதா? இல்லையே. எல்லார் மீது தானே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நோம்பினுடைய நோக்கம் என்ன? பல முஸ்லிம்களுக்கு தெரியாது. இந்த நோக்கம் புரியாமல் வணங்குவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதனுடைய சிறப்பே அடிபட்டு போயிடும். இதை புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு பையன், அவனுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பிலே நிறைய உபாதைகள் இருக்கின்றன. அதை குணப்படுத்துவதற்காக வேண்டி மாத்திரை மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனா இவன் எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டான், எந்த மருந்து குடிக்க மாட்டான். அவனுடைய தந்தைக்கு இது பிரச்சனையா இருக்குது. என்ன இப்படி மாத்திரை சாப்பிட மாட்டான், எப்படி உடம்பு சரியாகும்? சரின்னு அவர் ஒரு ஐடியா பண்ணி பயங்கரமா சிந்தித்து ஒரு ஐடியாவை பிடிக்கிறார். ஒரு கனிந்த வாழைப்பழம் வாங்கி வந்து அந்த வாழைப்பழத்துக்குள்ளே அந்த இவன்கிட்ட போய் மாத்திரை சாப்பிடு என்று சொல்லாமல் அத்தா பழம் சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டார். இந்த பையனும் பழத்தை சாப்பிட்டான். சிறிது நேரம் கழித்து வந்து தந்தை கேட்கிறார், என்னப்பா பழம் சாப்பிட்டியா? அத்தா அந்த பழத்தை சாப்பிட்டேன், பழம் நல்லா இருந்தது, உள்ளே இருந்த விதை கசப்பா இருந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னா. இவங்களுக்கு புரிகிறதா? இந்த தந்தை பழத்தை தந்த நோக்கமே மாத்திரையை கொடுக்கிறதுக்கு தான். அவன் மாத்திரையை துப்பிட்டு பழத்தை தின்பதால் ஏதாவது நன்மை ஏற்பட போகிறதா? புரியாமல் வெறுமனே பசியும் பட்டினியுமாக கிடப்பதால் நன்மை ஏற்பட போகிறதா? நோன்பினுடைய நோக்கத்தை இறைவன் திருமறையிலே மிக தெளிவாக சொல்கிறான். அல்லக்கும் தத்தக்கும் குத்திப அலைக்கும் சியாம். இருந்த சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? என்ன நோக்கத்திற்காக? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையோராக ஆவதற்காக. நோன்பினுடைய ரிசல்ட் என்னவா இருக்க வேண்டும்? இறை அச்சத்தை அது நமக்கு தரணும். அல்லாஹ்வை பற்றிய பயத்தை அது உண்டாக்கணும். ஒரு பகல் நேரம், நோன்பு அல்லாத மற்ற நேரங்களிலே அங்கங்க ஒரு டீ கடை போய் டீ வாங்கி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. இங்க போனா அங்கே ஒரு டீ, அங்க போனா அங்க ஒரு வடை, இப்படி எல்லாம் சாப்பிட்டு கொண்டு திரிகின்றோம். ரமலான்ல சாப்பிடுவோமா? யாருமே இல்லை. நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், யாருமே பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வாங்கி குடிக்கிறது இல்லை. எடுத்து சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். சரி, ஆப்பிளை எடுத்தாலாவது எண்ணிக்கை குறைச்சதுல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். திராட்சை பழம் இருக்கு, திராட்சை பழத்தை எண்ணி வைக்க முடியாது. ரெண்டு திராட்சையை பிச்சு வாயில போட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் ஏன் செய்வதில்லை? இறைவன் நம்மை பார்க்கின்றான். அதான் இறையச்சம். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இப்போது நாம் இந்த செயலை செஞ்சோம்னா இந்த நோன்பு முறிந்து போய்விடும், நாம குற்றவாளி ஆயிருவோம் என்கின்ற ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்துகின்றது. இறை அச்சம்தான் நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. வெறுமனே பசியும் பட்டினியுமாக கிடப்பதால் எந்த நன்மையும் இல்லை. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள். மல்லம் யதா கௌல ஸூர் வல் பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ, அவர் பசித்து இருந்தாலும் தாகித்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு சகர் பண்ணிட்டாரு, இஃப்தார் பண்ணிட்டாரு, எதுவும் சாப்பிடல குடிக்கல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவர் நோன்பு வைப்பதால் எந்த நன்மையும் அவருக்கு கிடையாது என்ற கருத்தை தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த நோன்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தெரியுமா? நம்முடைய உள்ளத்திற்கு மிக உயர்வான ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு வழங்குகின்றது. ஒரு ராணுவ வீரனுக்கு பலவிதமான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இப்படி வா, அப்படி வா, இங்கே ஏறு, சுவர் ஏற வேண்டும், பாய பிடிக்க வேண்டும். ஒரு நாட்டை காப்பதற்காக வேண்டி அவனுக்கு எத்தனை விதமான பயிற்சிகள் தேவைப்படுமோ அதை சிறப்பாக ஒரு ராணுவம் தருவதை போல, அதைவிட சிறப்பாக ஒரு மூமினுக்கு என்னென்ன ஆன்மீக அவனுடைய உள்ளத்தை எப்படி திடப்படுத்த வேண்டும், அவனுடைய உள்ளத்தை எவ்வாறு இறையச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படிப்பட்ட பயிற்சிகளை இறைவன் நமக்கு தருகின்றான். இதை உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்.
மற்ற நேரங்களில் ஒருத்தர் சண்டை போடுறார். பொதுவாக நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வரம்பு மீறாருன்னு சொன்னா, வரம்பு மீறினால் அதே அளவுக்கு வரம்பு மீற நம்ம மார்க்கத்திலே நமக்கு அனுமதி உண்டு. அது தடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. அடிக்கிறார்னா அவரை திருப்பி நம்ம அடிக்கலாம். மார்க்கப்படி குற்றம் அல்ல, சட்டப்படி என்ன என்பது வேறு. ஒருத்தர் நம்ம அடிக்கிறார்னா திருப்பி அடிப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கின்றது. ஆனா நோன்புல அடிக்கலாமா? நோன்பு நேரத்தில் ஒருத்தர் கொண்டு சண்டைக்கு வர்றார், நாம் என்ன செய்ய வேண்டுமா? இன்னி சாயும் மர்ரத்தைனி, நான் நோன்பாளி என்று இருமுறை அவரிடத்திலே நீங்கள் சொல்லிவிடுங்கள். சண்டைக்கு போகாதீங்க. அவரே வந்து வாலண்டியரா சண்டைக்கு வந்தா சண்டைக்கு போகாதீர்கள், நோன்பாளி என்று போங்க. எத்தனை பேர் அப்படி சண்டையை தவிர்க்கின்றார்கள்? மற்ற நேரத்தில் சண்டை போடக்கூடியவங்க ஏன் அந்த சண்டைக்காரர்கள் ஏன் நோன்பிலே நம்ம பார்க்க முடியவில்லை? இந்த நோன்பு அவருக்கு ஒரு பயிற்சியை உண்டாக்குகிறது. பாருங்கள், எப்பேற்பட்ட வணக்கங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது. இதை உணரக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். வணக்கங்கள்ல நமக்கு பெரிய நன்மை உண்டு. இத்தனைக்கு நம்ம பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்திலே கரடுமுரடான வணக்கங்கள் என்று எதுவுமே இல்லை. சில சமுதாய மக்கள் இறைவனை வணங்குவதை பார்த்தால் அது பார்ப்பதற்கே ஒரு பயமாக இருக்கிறது. உடலை வருத்தி கொண்டு நம்பிக்கையை நிறைவேற்றுகின்றார்கள். அது அவங்க நம்பிக்கை. இது மாதிரி நம்பிக்கைகள் ஏதாவது இஸ்லாத்திலே உண்டா? இறைவனை நம்ம வணங்குவதால் நம்ம ஒரு கை என்னைக்காவது போயிருக்கிறதா? ஒரு விரலாவது போயிருக்கிறதா? வணக்கம் இஸ்லாத்தில் இல்லை. எல்லாமே மனிதர்களுக்கு இயல்பாக என்ன வருமோ அதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே சில பேர் அதை விரும்பி செய்ய ஆரம்பித்தார்கள். அதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரால் நிக்க முடியல, நடக்க. தன்னுடைய 2 மகன்களுடைய ஒரு தடுமாறி போகிறார். அப்போ ரசூலுல்லாஹி கவனிக்கிறாங்க, இவர் ஏன் எப்படி போறார் என்று கேட்கின்றார்கள். அப்ப சொல்றாங்க, நகர எம்சிய அவரு ஹஜ்ஜுக்கு எப்படி போறாராம்? பாத யாத்திரையா போறாராம். நடந்தே ஹஜ்ஜுக்கு போவதாக அவர் நேர்ச்சை செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் இப்படி தன்னுடைய உடலை வருத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்றாங்க. இப்படி எல்லாம் போக கூடாது. இந்த மாதிரி உன்னுடைய உடம்பை கஷ்டப்படுத்தி போய் நீங்க அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை கண்டிப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில ஒருத்தர் நின்னுகிட்டே நிக்கிறார். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க. பயானையே நிப்பாட்டிட்டாங்க. பேசிக்கொண்டிருந்த ஒரு தலைப்பு கோர்வை என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ பேச்சாளர்களுக்கு. ஒரு தலைப்புல ஒருத்தர் குறுக்கிட்டாங்கன்னு சொன்னா அதை மீண்டும் எடுத்துட்டு போறது கஷ்டமா இருக்கும். ரசூலுல்லாஹ் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை. பேசிக்கிட்டு உரையை நிறுத்தி விட்டார்கள். அவர் ஏன் நிற்கிறார் என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுது, அவர் சில விஷயங்களை நேர்ச்சை பண்ணியிருக்கிறார். என்ன நேர்ச்சை பண்ணியிருக்கிறார்? நின்று கொண்டு இருக்க வேண்டும் என்று நேர்ச்சை பண்ணியிருக்கிறார். லா எஸ்ததில்ல, நிழலுக்கு வரக்கூடாது, வெயில்ல நிக்கணும். வெயில்ல வேற நிக்கிறார். இவங்க பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார், அவர் வெயில்ல நிக்கிறார். வெயில்ல நிற்க வேண்டும் என்று நேர்ச்சை பண்ணியிருக்கிறார். லா பேசக்கூடாது, மௌன விரதம் என்று சொல்வார்களே, யாரிடத்திலும் பேசக்கூடாது என்று நேர்ச்சை பண்ணியிருக்கிறார். இன்னும் நோன்பு வைப்பதாக நேர்ச்சை பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவரை உடனடியாக நிழலுக்கு வர சொல்லுங்கள். முதல்ல அவரை உட்கார சொல்லுங்கன்றாங்க. இப்போ அவர் வந்து இப்போது ஒருத்தர் பேச வேண்டும். மௌன விரதம் என்று சொன்னாரே, அந்த மௌன விரதத்தை முடித்து இப்போதே அவர் இன்னொருத்தர் பேசணும். வேண்டுமானால் அவர் நோன்பை மட்டும் தொடரட்டும் என்று சொன்னார்கள். இந்த நோன்பு மட்டும் தான் ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் நேர்ச்சை பண்ணாரு, நோன்பு வைக்கட்டும், தப்பு இல்லை. மௌன விரதம் என்ற விளையாட்டு இஸ்லாத்தில் இல்லை. வெயில தான் நிப்பேன், அது எனக்கு நன்மை தரும் என்ற விளையாட்டுகள் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப வணக்கங்களை கூட ஒரு காட்டு மிராண்டித்தனமாக, ஒரு கரடுமுரடாக இஸ்லாம் சொல்லவில்லை. மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடியதைத்தான் இஸ்லாம் வணக்கமாக்கி இருக்கின்றது. வணக்கமாக்கி அந்த இயல்பான வணக்கங்களிலே பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். இதுல நம்ம உணர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கிறோமா, அதனுடைய நோக்கம் என்ன, அதன் இலக்கணம் என்ன, நம்முடைய நோன்பு நமக்கு எதை மாற்றம் தந்திருக்கின்றது, நோன்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நோன்புக்கு பின்னாடி எப்படி இருக்க போகிறோம்,
ரமலான் மாசத்துல வரக்கூடிய அந்த கூட்டம் அதுக்கு பின்னாடி நீங்க பார்க்க முடியாது. சீசன் பறவைகள் என்று சொல்லுவார்கள், வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயத்தில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட ஒரு பருவ காலத்திலே வெளிநாடுகளில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து, ஜப்பான்ல இருந்து, கனடால இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான பறவைகள் வரும். கொஞ்ச காலத்துக்கு அங்க தங்கி இருக்கும். சீசன் முடிஞ்ச உடனே மீண்டும் கிளம்பி தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போயிடும். அதே மாதிரி ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஈமான் கொண்ட இந்த பறவைகள் என் முதல் உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும். நாம் செய்து வருகின்றோம். 1980களில் இருந்து இந்த பணிகளை மக்களுக்கு நம்மால் இயன்ற வரை நாம் செய்து வருகின்றோம். சமீப காலமாக கூட அழகிய மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பிலே 10 மாத செயல் திட்டத்தை அறிவித்து அந்த பிரச்சாரங்கள் தமிழகம் எங்கும் வீரியம் அடைந்ததை நீங்கள் அறிவீர்கள். பல மாவட்டங்களில் மாநாடுகளை நடத்திவிட்டார்கள். இதுவரைக்கும் 10 மாநாடு நடந்து விட்டது. இந்த செயல் திட்டத்தை பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களிலே மாநாடுகள் நடத்தப்பட்டு நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நிறைய பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பெண்கள் பயான் நிகழ்ச்சிகள், தர்பியாக்கள், நோட்டீஸ் விநியோகம் என்று இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உயர்ந்த பணியினை சிறப்பாக நாம் செய்து வருகின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இதெல்லாம் மார்க்க ரீதியான பிரச்சார ரீதியாக உள்ள விஷயங்கள். இந்த மாதிரி பயான் நடக்கணும், நிறைய பொதுக்கூட்டங்கள் எப்படின்னா அவங்க ஒரு தொழிலில் இருப்பாங்க, வியாபாரத்தில் இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, ஒரு பிராக்டிஸ்ல ஏதோ ஒன்று இருப்பாங்க. அவங்களுடைய விடுமுறை நாட்களிலே போய் ஒரு பயானில் கலந்து கொள்வது என்பது ஒரு வகை. அவங்களுடைய முழு நோக்கமும் இந்த பிரச்சாரமாக இருப்பதில்லை. நோக்கம் வேறு விஷயங்களும் இருக்கிறதுனால அவங்களால இயன்றதை பண்றாங்க. அவங்களுக்கு கிருபை செய்யணும், அவங்களுக்கு நன்மையை தரட்டும். ஆனா இது மட்டும் நமக்கு பத்தாது. இந்த மார்க்கத்தை படித்து உரிய முறையிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுல இலக்கண பூர்வமாக அரபி மொழியினுடைய அந்த தன்மைகளை வசனங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யணும், புத்தகங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யணும். இது மாதிரி அல்ல, விரிந்த ஆழமான பணியும் இருக்கிறது. அப்ப இது மாதிரியான தாயிக்களை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக ஒரு அதற்காகத்தான் இஸ்லாமிய கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குல்லியத்துல் இஸ்லாமியான்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய கல்லூரி நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே படித்து முடித்த MISc அதான் அங்கே வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டம் தான். இப்ப இந்த ரமலானுடைய தொடர் உரை இருக்குல்ல, இந்த ரமலானுடைய தொடர் உரை மொத்தம் 4 தலைப்புகள்ல பேசப்படுது. 4 பேர் பேசுறாங்க. 4 பேருமே அந்த MIScல படித்தவர்கள் தான். திருச்சி அந்த கல்வியகத்தில் படிச்சு தான் இந்த வருஷத்தினுடைய 4 தொடரையும் பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். உருவாக்கப்பட்டு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு நமக்கு வெளிவந்திருக்கு. கல்வியகத்தில் படிச்சவங்க தான். அது மட்டுமல்லாமல் எதிரிகள் மாட்டு கருத்து உடையவங்க, அவங்க அசத்தியத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களோடு விவாதம் செய்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல உயர் உள்ள
இந்த இஸ்லாமிய கல்லூரியினுடைய அங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ப்ரமோஷன் ஆகி போகும்போது ஒரு கல்வி அறிவோடு தான் இதை முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய நேரத்திலே நிறைய தாவா பணிகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். இது ஒன்று இருக்கிறது. அதே கல்வியகத்தினுடைய இன்னும் ஒரு அங்கமாக புழு மதரசா என்ற ஒன்றை நம்ம நடத்துகிறோம். குர்ஆனை மனப்பாடம் செய்து நிறைய மாணவர்களுக்கு இப்ப நிறைய மனப்பாடம் பண்ணி இப்ப தொலைச்சிட்டு வீடியோக்கெல்லாம் கூட நீங்க பார்க்கலாம், ஃபேஸ்புக்லாம் வருது. நம்முடைய ஹிப்லு மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கிராத்துகளை கேட்டால் அவ்வளவு அற்புதமாக ஓதுகின்றார்கள். சவுதியிலாம் ஓதுவாங்கல்ல சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம், அந்த அதுக்கு நிகராக ஓதக்கூடிய மாணவர்கள்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அவ்வளவு அழகாக குர்ஆனை படித்து மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அல்லாஹ்வுடைய கிருபையிலே உருவாக்கி இருக்கின்றோம். அப்ப இதற்கான செலவினங்கள் பல லட்சங்கள் ஆகிறது. ஒரு ஆண்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஹிப்லு மதரசாவுக்கும் இஸ்லாமிய கல்லூரிக்கு மாத்திரம் லட்சக்கணக்கான ரூபாய்களை நம்ம செலவழிக்கின்றோம். இது இந்த கல்வியினுடைய வகைக்காக செலவழிப்பது. இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாவா பணிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்வதற்காக டெய்லி நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். இப்ப இந்த ரமலான் கூட நீங்க பாத்தீங்கன்னா புதுயுகம் தொலைக்காட்சியிலே 1 மணி நேரம் நிகழ்ச்சி வருகிறது. தமிழன் தொலைக்காட்சியிலே பல பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ரமலான் அல்லாத மாதங்களையும் பாத்தீங்கன்னா இரவு 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுது. அதுபோக பிரசுரங்கள் எல்லாவற்றுக்குமே நம்முடைய வாங்க முடியுமா? நம்ம பைலாலே வச்சிருக்கோம். இப்ப சவுதி அரசாங்கமே நம்முடைய ஜமாத்துடைய பணிகளை பார்த்து சிறப்பா பண்றாங்க. டிஎன்டிஜே முடிவெடுத்து ஒரு $5 கோடி தர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். வேண்டி அதை பத்தி நான் விரிவாக பேச எனக்கு அவகாசம் இல்லைன்னு புரிஞ்சுக்கங்களேன். அப்ப இந்த வகைக்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், நம்ம எல்லாம் அதை கற்பனை செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய பொருளாதாரம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இந்த தேவைக்கான விஷயத்தை நம்ம காலம் முழுக்க மக்கள்கிட்ட பண்றதுல விரும்பினா சில மக்கள் கொடுப்பார்கள். நம்ம மக்கள்கிட்ட இறங்கி எல்லா மர்க்கஸுக்கும் போய் வசூல் பண்ணது என்பது ஆண்டுக்கு 2 முறை. ஒன்னு ரமலானுடைய 2வது ஜும்மா, இன்னொன்னு ரபியுல் அவல் மாதத்தினுடைய 2வது ஜும்மா. முதல் ஜும்மால அறிவிப்பு பண்ணிடுவோம், 2வது ஜும்மால வசூல் பண்ணிடுவோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நம்ம அறிவிப்பு செய்து முதல் ஜும்மா ரமலானுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறது. 2வது ஜும்மாவிலே இது வசூல் நடைபெற இருக்கிறது. இப்ப ஏன் சொல்றோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த வாரம் நீங்க வரும்போது அப்பதான் நீங்க நிறைய கொண்டு வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு நம்ம முன்னாடி சொல்லிட்டு கேட்பீங்கல்ல, பாய் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, அதை முன்னாடியே இப்போ சொல்கிறோம். அடுத்த வாரம் இந்த வசூல் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் இந்த பணிகளுக்காக வேண்டி நிறைவான செல்வங்களை நீங்கள் வாரி தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.